வணக்கம். இந்த வீடியோக்கு ஏன் நான் வெர்ஜின் ஓட்டர்ஸ் டைட்டில் வச்சேன்னா, இதுவரை நான் போடவே இல்லை, இதுக்கு மேல தான் போட போறேன் அப்படிங்கிற ஓட்டர்ஸ்க்கு நான் வெர்ஜின் ஓட்டர்ஸ் அப்படின்னு நேம் பண்றேன். ரெண்டும் ஒண்ணுதான். முததாட்டி ஓட்டு போடுற எல்லாருமே கண்டிப்பா டிவிக்கு தான் ஓட்டு போடுவீங்க. ஸோ அது யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கறனால அந்த பக்கம் தான் வாக்கு அதிகமா போக ஆரம்பிக்கும். நாம் தமிழ் கட்சியில இருந்தும் சில யங்ஸ்டர்ஸ் டிவி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு ஆழமான அரசியல் தெரியுமானா அது டவுட் தான். அதனால இந்த தாட்டி ஓட்டு போடுறவங்கிற ஓட்டு கண்ணா அப்படின்னா சிதறும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஓட்டு போடுறதுனால டிவிக்கு வந்துட போறது இல்லை. ஏன்னா யங்ஸ்டருங்கிற இந்த ஏஜ் குரூப்பை தாண்டி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. தமிழ்நாடு அரசியல் இப்ப 4 முனை போட்டியா இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் 4 முனை போட்டி கிடையாது, இருமுனை போட்டி தான். யார் யாருக்குன்னா எடப்பாடிக்கும் விஜய்க்கும் தான். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, திமுக வரப்போறதே கிடையாது. மக்களுக்கு திமுக மேல எதிர்ப்பு மனநிலைங்கிறது உருவாயிருச்சு. ஸோ வரப்போறது கிடையாது. அதே மாதிரி எந்த எலெக்ஷன்னாலும் முதல்ல எலிமினேட் ஆகுறது நம்ம அண்ணன் தான். ஸோ நாம் தமிழரும் வரப்போறது இல்லை. இங்க ரியல் ஃபைட் அண்ட் ரியல் போட்டியே யார் யாருக்குன்னா எடப்பாடிக்கும் விஜய்க்கும் தான். யார் இந்த சிஎம் சீட்டை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி தான். இந்த 2 பேத்துக்கு மேல போட்டி தான் நான் சொல்ல வரேன். நீங்க ஓட்டு போட போறீங்க, இந்த 4 கட்சியில இதுதான் பெஸ்ட், டிவிக்கு தான் பெஸ்ட், இல்ல ஏடிஎம்கே தான் பெஸ்ட், இல்ல நாம் தமிழர் தான் பெஸ்ட், இல்ல இந்த உருப்படாத ஆட்சியான டிஎம்கே தான் பெஸ்ட், இப்படின்னு நீங்க ஓட்டு போடலாம். ஆனா இங்க எதுவுமே மாற போறது இல்ல. ஏன்னா இந்த அரசியலோட அடிப்படையே தப்பா இருக்குது. கவர்மெண்ட் யங்ஸ்டர்ஸ் படிக்க வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பர்ஃபெக்டா மாத்தி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வர வச்சு கம்பெனி எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வச்சு கம்பெனிக்கு வேலை கொடுத்து அதுக்கப்புறமேட்டு எக்கனாமி ரன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு மக்கள்கிட்ட அவங்க உழைச்சி அதுக்கான காசு சம்பாதிக்கணும், அவன்கிட்ட காசு வரணும். ஆனா இதெல்லாம் எதுவுமே பண்ணாம காசு மட்டும் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுனால இது ஒரு வீழ்ச்சியான ஒரு எக்கனாமியை நோக்கி தான் போகுமே தவிர இது நாட்டுக்கோ இல்ல அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துமானா அது கிடையாது. ஸோ அடிப்படையில மக்களுக்கு என்ன தேவைங்கிறதையே மறக்க வச்சு காசு இருந்தா ஓட்டுங்கிற கண்டிஷன்லயும் அதே மாதிரி 2 ஜெயிண்ட் கட்சியான ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுல ரோல் பிளே பண்ண முடியும். நடுவில் பிஜேபி கூட வர முடியாது. வெற்றி வாய்ப்பு 2026 யாருக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம சீமான் அண்ணனை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி டிஎம்கே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கும் 2 பேத்துக்கான போட்டியா தான் இந்த தேர்தல் இருக்கும். அப்படி பார்க்கும்போது என்னதான் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, இந்த மாதிரியான கூட்டம், மீடியாவுடைய அட்டென்ஷன் இதெல்லாம் இருந்தாலுமே இந்த சிதற வாக்குகளை விஜய் எடுத்துட்டு போயிடுவாரு. இந்த கேப்ல எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்துருவாருன்னு தான் என்னோட கணிப்பு இருக்கு. ஒருவேளை மக்கள் இந்த 2 கட்சி போதும், நான் மாற்றத்தை விரும்புறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டிவிகேக்கு சீட்டுக்கெல்லாம் மாறி அவர் எதிர்கட்சியா வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. போற நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அடிப்படையில இங்க இருக்கிற அரசியலே தப்பா இருக்கு. இங்க எல்லா தலைவர்களுமே இந்த அதிகாரங்கிற கனியை சுவைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்காக தான் இந்த இலவசம், இந்த மக்களுக்கு நல்லது பண்றது, இது எல்லாமே. ஸோ மக்களுக்கு நல்லது பண்ணா அரசியலுக்கு வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இவங்களுக்கு அந்த அதிகாரங்கிற கனி சுவைக்கணுங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படிங்கிறதுனால இங்க அடிப்படையில மாற்றமோ இல்ல மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு செயல்பாடுமே எடுக்கப்படாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அந்த வேவ் ஒரு 3 மாசம் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அது எல்லாம் நார்மலைஸ் ஆயிரும். எல்லாமே அதே மாதிரிங்கிற மாதிரி தான் ஆயிரும். இங்க இருக்கிற லாக்அப் டெத் மாறப்போறது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது வந்துட போறது கிடையாது. ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் மக்களுக்கு போய் சேருமாங்கிறது சந்தேகம் தான். எல்லா கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பும் ஒரே மாதிரியான வேலை வாய்ப்பும் தரமும் போய் சேருமாங்கிறது சந்தேகம் தான். எந்த ஆட்சி வந்தாலுமே இது மாறப்போறது கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற அடிப்படையே தப்பா இருக்குங்கிறதுனால அந்த அடிப்படைக்கு மேல இருக்கிற இந்த 4 கட்சியுமே 3 கட்சின்னு சொல்லலாம், நாம் தமிழர் விட்டுறலாம். இந்த 3 கட்சி எப்படி வந்தாலுமே இந்த நிலை அப்படியே தான் இருக்கும். முதல்ல ஓட்டு போற நீங்க நான் ஓட்டு போறதுனால அது மாதிரியும் இது மாதிரியும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஏமாற வேண்டாம். ஸோ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாடு இப்படி உருப்படாம தான் இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட போய் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.